கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். லேட்டஸ்ட்டாக வந்த கிரிக்கெட் அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் ஐபிஎல் அப்டேட்டையும் சேர்த்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து போயிடலாமா. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டீசென்ட்டான ஃபார்மில் இருக்காங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ கான்வே பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி உருட்டி ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ருத்ராஜ் கைக்வாட். ஆனால் ஐபிஎல்னு வந்துட்டா தெரிப்பாங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம 4-5 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெளியில் ஏகப்பட்ட சான்ஸ் ருத்ராஜுக்கு கிடைக்கிறது கிடையாது. கான்வே பொறுத்த வரைக்கும் ஸோ சவுத் ஆப்பிரிக்கா, அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கண்டிஷன், ஸோ ரெண்டுமே சிமிலர் கண்டிஷன் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இடத்துல செம்மையா ஆடுறாரு. ஸோ கண்டிப்பாக ஐபிஎல்னு வந்துட்டா டோட்டலாக மாறிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு நினைக்கிட்டீங்கன்னா பத்திரானா தான். ஸோ பத்திரானா நடுவில் ஆக்ஷனை மாத்திரேன், இன்ஜுரியை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணாரு. அவருடைய ஒரிஜினல் ஆக்ஷனே கிடையாதுங்க, டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கு. ஸோ அதனால பயங்கரமாக அடி வாங்குறாரு. அந்த அக்யூரசி மிஸ் ஆகுது. ஸோ யாக்கர் பால்ல ஃபுல் டாஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ நீட்டாக தெரியுது, பார்த்தாலே மிகப்பெரிய ஓட்ட தெரியுது. அவருடைய பவுலிங் ஆக்ஷன் கிட்டத்தட்ட மலிங்கா மாதிரி சைட்லேருந்து வந்தது, இப்போ பும்ரா மாதிரி மேலிருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை அவர் சரி பண்ணியே ஆகணும். ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளே இவ்வளோ நோட் பண்ணும்போது ஸ்டீஃபன் ஃப்ளமிங் நோட் பண்ணியிருக்க மாட்டாரா? ஸோ அவர் தான் அங்கேயும் கோச்சு. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வரும்போது ஸோ வேற லெவலில் வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி செம்மையான ஒரு அப்டேட், தல தரிசனம் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ எம்எஸ் தோனி அவருடைய பயிற்சியை தொடங்கிட்டாரு. ஸோ கிடைக்கும் போதெல்லாம் ஃப்ரீ டைம்லலாம் பயிற்சி பண்ணுவாருங்கிற விஷயம் தெரியும். ஸோ இப்போ சீக்கிரமாகவே ஐபிஎல் 2025க்கான பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்ரெடி போன வருஷம் நம்ம நோட் பண்ணோம், அவருடைய ஃப்ரெண்டோட கடையை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஸ்டிக்கர்லாம் விட்டு ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அந்த இமேஜ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, இது ஃப்ரெஷ்ஷான இமேஜ் தான். ஸோ இப்போதான் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் பெருசால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாதுங்க. ஸோ லாஸ்ட்டு ஒரு 4 ஒரு பேட்டிங் கிடையாது தான், ஸ்கோரை பூஸ்ட் பண்ணி கொடுக்குறமா போகிறோமா, ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் இந்த டீம் கூட அவர் இருக்கிறதுனால ஸோ செனாரியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். ஸோ தோனி இருக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ, ருத்ராஜ் கைக்வாடுக்கு இன்னும் ஒரு சில வருஷத்துக்கு கேப்டனா அவர் வந்துட்டு வேற லெவலில் வரணும் அப்படின்னா அவர் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் கோச்சா வருவாரா, சிஎஸ்கேல ஏதாவது ஒரு பார்ட்டாக இருப்பாராங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஸோ இப்போதைக்கு டீமில் ஆடுறாரு அப்படிங்கிறதே வேற மாதிரி சம்பவம். தல தரிசனம் உண்மையிலுமே செமையாக இருக்க போகுது. ஸோ இப்போ இருந்து பயிற்சி பண்ணார் அப்படின்னா ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக 2 மாதம் இருக்குது, ஒரு 60 நாள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவரும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி ஸோ பழைய ஃபார்ம் அச்சீவ் பண்ண முடியுமா, ஸோ அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 5 hours 6 hours செமையாக ஆட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ உண்மையாலுமே வேற லெவலில் தயாராகிட்டு வந்துட்டு இருக்காரு. சரி, ஓகே, சிஎஸ்கே உடைய அப்டேட் அப்படியே முடிஞ்சு அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸோ ரொம்ப முக்கியமாக டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து இந்த பக்கம் வந்த ரிஷப் பண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேப்டன்சி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் பரவாயில்லங்கிற விஷயம் தான். ஆனால் ஓனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ எம்எஸ் தோனி, கௌதம் கம்பீர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி லிஸ்ட்டில் இருக்காங்களோ அதே மாதிரி என்னோட வேர்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த 7லேருந்து ஒரு 12 வருஷத்துக்குள்ள ரிஷப் பண்ட் அந்த ஜாமான் பிளேயர்ஸோட லிஸ்ட்டில் வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி புகழாரம் சூட்டியிருக்காரு. ஆரம்பத்தில் இப்படி தான் பண்ணுவார், ஆனால் தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் தோத்தீங்க அப்படின்னா கழுத்து பிடிச்சி வெளியில் திருப்பாரு. ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சொல்கிறாருங்கிறது. அண்ட் ஃபைனலாக ஆர்சிபி அப்டேட். ஆர்சிபியோட நேரமோ என்னமோன்னு தெரியல, ஆர்சிபி வெளியில் விட்ட பிளேயர்கள் எல்லாம் தரமாக ஆடிட்டு இருக்காங்க. பில் ஜாக்ஸ் ஒரு பக்கம் செம்மையாக ஆடிட்டு இருக்காருங்க. அண்ட் மேக்ஸ்வெல் ஸோ 58 பார்த்தோம். அண்ட் குரூசியெல்லாம் ஒரு 30-40 ரன் அடிச்சு கொடுத்தாரு. அண்ட் 58 பால்ல 90 பார்த்தோம். ஸோ வெறித்தனமான ஃபார்மில் இருக்காரு. என்னையா பண்ணீங்க, யாராவது ஒருத்தருக்காக ஆர்டிஎம் போட்டிருக்கலாமே. ஆர்டிஎம் வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸுக்கு ஸ்வப்னல் சிங் மாதிரியான பிளேயர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறக்கு கம்முன்னு ஒரு ஆர்டிஎம் போட்டுட்டு போயிருக்கலாமே, யாராவது ஒருத்தர் எடுத்துருக்கலாமேன்னு பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. ஸோ எனிவே அவங்க கிட்ட அவங்களுக்கு சிமிலரான பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஒரு லியாம் லிவிங்ஸ்டன்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க ஆயிட முடியுமான்னு கேட்டால் ஒரு டவுட் தான். ஸோ ஆர்சிபி இதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு டீமில் அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணி இவங்க எடுத்த பிளேஸ் வந்துட்டு நல்லா விளையாடல அப்படின்னா ஸோ அகைன் மேனேஜ்மெண்ட் மேலே தான் பழி விழுகும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வராங்களா இல்லையா, ஸோ அவங்களுடைய பயிற்சி வேறு லெவலில் மாறுதா இல்லையா, ஸோ மேட்ச்சில் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா அடுத்த வருஷம் மறுபடியும் எடுப்பாங்களா இல்லையாங்கிறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக இது எல்லாம் தான் இப்போ கிடச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட், கிரிக்கெட் அப்டேட் நான் சொல்லுவேன். ஸோ ஐபிஎல் வந்துட்டு 23 28 மட்டும் இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அது வந்துட்டு பேஸ்ட் ஆன் டியூரேஷன் பொறுத்து, இந்த மேட்சஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டியூரேஷன் பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் 23 இல்லைன்னா 28 இல்லை 27 இந்த மாதிரி டேட்டுக்குள்ளே தான் ஏதாவது வரும். பொறுத்திருந்து பார்ப்போம் சுவாரா என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதை பற்றின கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.